சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. எனக்கு நல்லா தெரியாம கோயம்புத்தூர் போலேன்னு. அப்புறம் தெரிஞ்சு எதுக்கு அவனை அனுப்பிச்சிய? டேய், தலைக்கு மேலே வளர்ந்துட்டான்டா. அவனுக்கு வயசாயிருச்சுல, கல்யாணம் வேற ஆயிடுச்சு. காலகாலத்தில் ஒரு பிள்ளைய பார்த்துருக்கணும். அதுக்கு ஒரு நல்ல ஒப்பனை வந்து சேர்ந்துருக்கணும். அதுக்கு வக்கில்ல. சரி போகுது, விட்டு தொலை. அவன் எங்கே போறான்னு எனக்கு தெரியும்டா. ஏமா, உங்களை மாதிரி ஒரு அப்பா அம்மாட்ட வளர்ந்து கல்யாணம் பண்ணி வந்து இங்கே வந்து குப்பை ஓடிக்கிட்டு இருக்கீல, அந்த மாதிரி நான் இல்லை. கஷ்டப்பட்டு உழைச்சி வந்திருக்கான். ஏ அப்பா, இந்த மாதிரி உங்க கஷ்டத்தை பத்தி பேசியே எங்களை நிறைய கஷ்டப்படுத்தி விட்டிய. இல்ல, எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க மட்டும்தான் கஷ்டப்பட்டீங்களா? இந்த உலகத்துல வேற எவனுமே கஷ்டப்படலையா? உலகத்துல எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டிருப்பேன். ஆனா இந்த குடும்பத்துக்கு யாரு? நான் தானே கஷ்டப்பட்டேன். சரி, நீங்க தான் கஷ்டப்பட்டீங்க. கஷ்டப்பட்ட மனசு எதுக்கு பதட்டப்படுறீங்க? ஏய், யாரு பதட்டப்படுறா? யாரு பதட்டப்படுறது? இந்த தான் பதட்டப்படுறீல, பயங்கரமா பதட்டப்படுறீல. இப்ப அந்த பையன் எந்த ஊருக்கு போனா உங்களுக்கு என்ன? எதுக்கு இப்படி கூட்டமா பதட்டமா இருக்கீங்க? இது என்னவா? அவனை நான் சாதாரணமா வளர்த்துக்கிறேனே, தம்பி மாதிரி வளர்த்தேன். பெத்த தாய் தகப்பனை விட நான் தான் தோல்ல தூக்கி போட்டு வளர்த்தேன். அப்படிப்பட்ட பையலை பைய தூக்கிட்டு போறானா? எங்கடா போறேன்னு கேட்டா பதில் சொல்லாம போறேன். எனக்கு பொறுப்பு இருக்குல்ல. அவனுக்கு வெளியே போற இடத்துல ஏதாவது நடந்து போச்சுன்னு வை, உங்களுக்கு பத்திரமா எனக்கு பத்திரமா? இல்ல, என்ன சொல்ல வரீங்க நீங்க? போற இடத்துல ஏதோ ஆயி போச்சுன்னா என்னது? என்ன அப்ப உங்களால ஏதோ ஆயிருமோ? என்னால நடக்கும் நான் சொல்லல. வேற என்ன? ஏதாவது நடந்து போச்சுன்னா ஓ,